இந்த வேளையிலே நாம் கடந்த வாரத்திலே தியானித்த வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். ரோமர் அதனுடைய 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 37ஆம் வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயக்குழுவர்களாய் இருக்கிறோமே. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோட பேசும்படியாய் கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். அன்புள்ள பரம தந்தையே, இந்த நல்ல விலைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த அருமையான இந்த கால விலைக்காக நன்றி. நீர் எங்களோட இடைப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, இந்த வசனங்களின் மூலமாக எங்களோட நீ பேசும். நாங்கள் முற்றும் ஜெயங்கொள்ளுவர்களாய் மாற வேண்டும் என்று நீ விரும்புகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய், உமக்கு மகிமையை செலுத்துகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே செய்வீரதுக்காக நன்றி. இந்த வசனங்களின் மூலமாக எங்களோட பேசும், எங்களோட இடைப்படும். நீர் அப்படி செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கடந்த வாரத்திலே இந்த வசனத்தின் மூலமாக சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக சிலுவையிலே மரிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக நம்மேல் எத்தனை அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து தான் சொல்லும் பொழுது, பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்துட்டார்னா நம்முடைய மீதமுள்ள தேவைகளை அவரால் சந்திக்க இயலாதா, முடியாதா என்ற ஒரு கேள்வியோடு நம் முன்பாக ஒரு சவால் விடுகிறார். ஆண்டவர் விலையேற பெற்ற ஒன்றே கொடுத்துட்டார். சொல்லி முடியாத ஈவை நமக்கு கொடுத்துட்டார். மீதமுள்ள இந்த உலகத்தின் காரியங்கள் நம்முடைய தேவைகளை கொடுக்காமலா இருப்பார்? அவருக்கு என்ன வாஞ்சை இல்லையா? சகல நன்மைகளையும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன் அல்லவா? சகல நன்மை, நாம் ஒவ்வொரு நன்மையை அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். அப்படி என்றால் நிச்சயம் தருவார். வாழ்க்கையில எத்தனையோ பாடுகள், பிரச்சனைகள் வரதான். ஆனா இதன் மத்தியிலும் நம்மை நேசித்த இயேசு, நம்மை நேசிக்கின்ற இயேசு நமக்கு முற்றும் முடிய ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அதை தான் உங்களோட கடந்த நாட்களில் பகிர்ந்து கொண்டேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஜெயத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக 2 காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டேன். இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை நாம் பின்பற்றும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை போல ஜீவிக்க நாம் முயற்சிகள் எடுக்கும்போது, நாம் இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும், ஒரு ஜெயம் ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதை பார்த்தோம். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நமக்கு ஒரு பெரிய வெற்றி உண்டு என்பதையும் கடந்த வாரங்களிலே உங்களோட பகிர்ந்து கொண்டேன். கடந்த வாரத்தில் பகிர்ந்து கொண்டேன். இப்பொழுது நாம் இன்னும் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நம்மை நேசிக்கிற இயேசு, நம்மிடத்தில் அன்பு கூறுகிற இயேசு
இவர் மூலமாக நாம் முற்றும் ஜெயங்கொள்ளுவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறாரே, அதன் அர்த்தம் தான் என்ன? இயேசுவை நம்முடைய மாதிரியாய் வைத்து ஜீவிக்கும் பொழுது, இயேசுவினுடைய மாதிரியை நாம் பின்பற்றும் பொழுது நமக்கு ஜெயம் உண்டு. உண்மை. அதோட பவுல் இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறாரே, அவர் தம்முடைய இரத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு ஜெயம் உண்டு என்று சொல்லுகிறார். காரியம் நாம் இதை கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது எப்படி நடக்கும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மூலமாக அது நடைபெறும். ஜெயத்தை நாம் வார்த்தையின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தில் எழுதும் பொழுது சொல்றார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த வசனத்தை 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவர் இல்லாமல் உண்டாகவில்லை. நல்ல கவனிங்க, யாரை குறித்து சொல்லுகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பேசுகிறார். அவர் யார்? வார்த்தை, வார்த்தையாம் தேவன். அவர் ஆதியிலே இருந்தவர், தேவனோடு இருந்தவர், தேவனாகவே இருந்தவர். இப்பொழுது மாம்ச தேகம் எடுத்து அவர் மனுஷனாக வந்து இந்த உலகத்திலே ரட்சிப்பின் காரியத்தை முடித்து மீண்டும் அவர் பிதாவின் வலது பார்சத்தில் போய் விட்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. இந்த வார்த்தை நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு ஒரு பெரிய ஜெயம் உண்டு. இந்த உலகத்தில் பிசாசை மேற்கொள்ளணும்னா உங்களுக்கு இயேசுவின் வார்த்தை தேவைப்படுகிறது. நம்மெல்லாம் வேத வாசிப்புக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கிறோம் என்பது மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒன்று. வேதத்தை வாசிக்கிறது, அதை தியானிப்பது, அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பது, இது மிக மிக முக்கியமான ஒன்று. வேத வசனம் சத்துருவை மேற்கொள்வதற்கு ஒரு நல்ல ஆயுதம். ஆமென். உண்மைதானா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் சொல்லுகிறேன், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே ஊழியத்தை செய்வதை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு வழி நடத்தப்பட்டார். அங்கே 40 நாட்கள் அவர் உபவாசம் எடுத்து தேவனோடு ஜெபித்தார். பிதாவாகிய தேவனோடு ஜெபித்து கொண்டிருந்தார். அந்த உபவாசம் முடிகிற நேரத்தில் அவர் சரீரம் பலவனமாய் இருந்த அந்த நேரத்தில், பசியாய் இருந்த நேரத்தில் சோதிக்க கடந்து வந்தான். எப்படி கடந்து வந்தான்னு நினைக்கிறீங்க? அவர் எப்படியாவது தோற்கடிக்கணும் என்று சொல்லி, ஏன்னா இப்ப 40 நாள் உபவாச ஜெபம் செய்திருக்கிறார், உபவாசத்தோடு ஜெபித்து இருக்கிறார். சரீரம் பலவீனம், ஆனா ஆவி நல்ல உற்சாகமா தான் இருக்கு. சரீரம் பலவீனமா இருந்த நேரத்துல தான் பிசாசு அட்டாக் பண்ண வரான். அவன் எப்படி அட்டாக் பண்ணான்னு தெரியுமா? ஆண்டவர் அட்டாக் பண்ணும்போது வசனத்தை சொல்லியே அட்டாக் பண்றான். அப்படிதான் சொல்றான். அதுல கொஞ்சம் கவனிக்க வேண்டிய காரியம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். நல்ல கவனிங்க, சோதனைக்காரன் வந்து விட்டான், பிசாசு வாரான், இயேசுவை வீழ்த்தி விட வேண்டும், அவரை தோற்கடிக்க வேண்டும். ஏன்னா இப்போ ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிற இந்த நேரம், இங்க தோற்கடிச்சிட்டானா அவன் வெற்றி பெற்றுட்டான்னு அர்த்தம். இயேசு அந்த நோக்கமும் வீணா போயிடும். ஆகவே தான் அவர் பலவீனமா இருக்கிற நேரத்தில் அடிக்கிறான்னு பார்க்குறான். எப்படிப்பட்ட நேரத்தில் வந்து அடி பண்றான் பார்த்தீங்களா? 2ஆம் வசனத்துக்கு, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. பசி வந்தா ஒரு மனுஷனுக்கு என்ன நிலைமை ஆகும்னு அவனுக்கே தெரியும். பசி வந்துட்டா போதும், கோபம் தானா வரும். அப்படிதானே? பசி வந்துட்டா கோபம் தானா வந்துடும். சில பேர் சோர்ந்து போய் உட்கார்ந்துருவாங்க, சில பேருக்கு கோபம் வரும், பல ரியாக்ஷன்ஸ்கள் வரும். ஆகாரம் வேணும், சாப்பிட்டணும். ஏன்னா சரீரம் பலவீனமா இருக்கு. பிசாசு எந்த நேரத்தில் அட்டாக் பண்றான்னு பாருங்க. இயேசுவினுடைய சரீரம் பலவீனமாக இருந்த நேரம் அது. இந்த நேரத்தில் கரெக்டாக அட்டாக் பண்ண சரியாகும்னு நினைச்சிடான். ஆனா அவனுக்கு தெரியல, உபவாசம் இருக்கிறவன் எல்லாம் சரீரத்தில் வேணா பலவீனமா இருக்கலாம், ஆனா ஆவியிலே பலசாலியா தான் இருப்பான். ஹல்லேலூயா. உபவாசம் எடுக்கிற ஒரு மனிதன் ஒரு நாளும் பலவீனன் அல்ல, அவன் பலசாலி. ஏன்? ஆவியிலே அவன் பலமுள்ளவனாய் காணப்படுகிறான், உன்னதத்தின் வல்லமையினால் தரிப்பிக்கப்படுகிறான். ஆண்டவர் அவனை உள்ளான பலப்படுத்துகிறார், தம்முடைய வல்லமையினால் அவனை நிரப்புகிறார். அப்படின்னா கவனிங்க, சரீரம் பலவீனமா இருக்கு, இதை பிடிக்கிறான். இயேசுவிடம் வந்து சொல்றான், உமக்கு பசி இருக்குல்லப்பா, கொஞ்சம் ஷார்ட்கட் ரூட் அப்ளை பண்ணுங்களேன். எதுக்கு போய் சமைச்சு கேஸ்லாம் ஆன் பண்ணி பண்ணும்ல, சும்மா ஒரு கல்ல அப்படி அப்பமா, என்ன மேஜிக் வேலையை செய்யறதுக்கு ஆண்டு இருக்காரு. கல்ல அப்பமா மாத்திரும். எப்படி ஷார்ட்கட் ரூட்ல அப்ளை பண்றான் பாருங்க. அநேக நேரங்கள் அப்படி தானே. ஷார்ட்கட் ரூட் நமக்கு சீக்கிரமா, நமக்கு சில நேரங்களில் பசி தேவை, பணம், பிசாசு ஷார்ட்கட் ரூட் சொல்லி தருவான். ஏய் இப்படி போய் பாரு, உனக்கு இதெல்லாம் தப்பே கிடையாதுங்க, நீங்க செஞ்சாதாங்க தப்பு. சில பேருக்கு ரொம்ப பணம் நெருக்கடி இருக்கும்போது டாஸ்மாக் கடையில் வேலை கிடைக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். டாஸ்மாக் கடையில் வேலை கிடைக்குது, போலாமா போகக்கூடாதா? போலாமா போகக்கூடாதா? பாஸ்டர் எனக்கு டாஸ்மாக் கடையில் வேலை கிடைக்குது பாஸ்டர், நான் போட்டா போக வேண்டாமா? என்ன சொல்லணும் பாஸ்டர்? ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லணும். ஏன்? ஏன்னா அது எப்படிப்பட்ட சம்பாத்தியம்? அநீதியான சம்பாத்தியம். அந்த பிராண்டி விஸ்கி குடிக்கிறதுனால எவனாவது நல்லா இருந்திருக்கானா? எவெல்லாம் பிராண்டி விஸ்கி இந்த குடிக்கு அடிமையா இருக்கானோ அவன் தவறு தான் செய்யறான். கரெக்ட் தானே? நேற்று தினம் கூட செய்தியில கேட்டேன், 2 நண்பர்கள், தமிழ்நாட்டில் நடந்த சம்பவத்தை தான் சொல்றேன், வேற எங்கேயும் சொல்ல. 2 நண்பர்கள், அவனுக்கு வயசு 45 ஆச்சு. 2 நண்பர்களும் சேர்ந்து மது அருந்தினார்களாம். ராத்திரி மது அருந்தினவர் தூங்கிட்டார். அவர் அங்க வீட்டுக்காரர் தூங்கிட்டார். அவருக்கு பக்கத்துல 2.5 வயசு குழந்தை, பெண் குழந்தை இருக்கு. இவன் நண்பன் குடிச்சானே, அவன் பாதி போட்டானோ என்ன தெரியல, இழுத்துட்டு போயிட்டான். அந்த பிள்ளை தவறாக நடந்து உயிருக்கு போராடுகிற நிலையில அந்த 2.5 வயசு குழந்தையோட தவறா நடந்திருக்கிறான். யோசித்த
அதை செய்ய வைத்தது எது? உள்ள போன சரக்கு, மது. ஒரு மனுஷன் உள்ள போயிடுச்சுன்னா அவன் என்ன செய்வான்? சில பேர் சொல்லுவாங்க, உள்ள செயல் போட்டு நாங்கள் போய் நல்லா போய் தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவான். கிறிஸ்தவன் தண்ணி அடிக்கலாமா? கிறிஸ்தவன் தண்ணி அடிக்கலாமா? தண்ணி குடிக்கக்கூடாதா? கிறிஸ்தவன் ஆல்கோஹால் குடிக்கலாமா? குடிக்கக்கூடாதா? எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, அது நேற்று தினம் கூட சொன்ன, இன்னைக்கு சொல்றதுல தப்பு இல்லை, சொல்றேன். ஒரு கிறிஸ்தவர் ஒரு விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். நல்ல கிறிஸ்தவர். அந்த விமானத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது விமானம் இப்போதான் எடுக்குது, டேக் ஆஃப் எடுத்துருச்சு, இப்போ மேலே போயிடுச்சு. வானத்தில் பறக்கிற நேரத்தில் அந்த விமானத்தில் இருக்கிற பணிப்பெண், அதாவது ஏர் ஹோஸ்டஸ், அவருடைய அந்த கேப் அவருடைய சீட்டில் ஒரு ட்ரேல அழகான ஒரு ஹாட் ட்ரிங்க் சாராயத்தை கொடுத்தா. அவர் நோ 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 நோ, எனக்கு இது வேண்டாம், நான் இதை குடிப்பதில்லை. அந்த பொண்ணு என்னதான் நினைச்சதோ தெரியல, ஒருவேளை நம்ம கொடுக்குற விதம் தப்பா இருக்குதோன்னு சொல்லிட்டு நேராக திரும்பி போச்சு. இன்னும் கொஞ்சம் நல்ல விதமாக அது அதை நல்ல அந்த ஹாட் ட்ரிங்க்ஸ் நல்லா வச்சு அதை இன்னும் அழகுபடுத்தி அவர் முன்னாடி திருப்பி வந்து கொண்டு வந்து, ப்ளீஸ் ஹேவ் சார், எடுத்துக்கோங்க சார். அவர் சொன்னார், நோ 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 நோ, எனக்கு வேண்டாம், இந்த ஹாட் ட்ரிங்க் எனக்கு வேண்டாம். அதுக்கு இன்னும் புரியல, என்னடா இது வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாரு. திருப்பி போனா இன்னும் அழகா சில பூக்கெல்லாம் வச்சு அழகாக ஜோடிச்சு, தன் கஸ்டமரை விட்டுறக்கூடாத அப்படின்னு சொல்லி நேரம் அடுத்ததுல கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் சில இதெல்லாம் வச்சு அழகா கொடுத்தா. அப்போ கூட சொன்னாரு, நோ நோ, நான் ஒரு கிறிஸ்டியன், நோ நோ நோன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு இந்த பொண்ணு போச்சு மேனேஜர்கிட்ட போய் சொல்லிடுச்சு, ஐயா இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் நம்ம பிளேன்ல இருக்கிற டிராவல் பண்றவர் நான் கொடுத்தா வாங்கவே மாட்டேங்கிறாரு. உடனே அவர் என்ன செஞ்சாரு, பவ்யமா வந்து, சார் இது எங்க அன்பளிப்பு சார், குடிங்க சார். அவர் சொன்னாரு, ஐயா நான் ஒரு கிறிஸ்டியன்யா, நான் கிறிஸ்தவன், நான் குடிக்க முடியாது. இல்லையா, இது எங்க எங்க ஃப்ளைட்டு, எங்களுடைய விமானத்தில் வந்து நாங்கள் சர்வீஸ் பண்றது, நாங்கள் எங்களுடைய கஸ்டமர் விட்டு கொடுக்கறதே இல்லை, நாங்கள் கஸ்டமருக்கு என்னென்னலாம் செய்யணுமோ செய்கிறோம், அதனால இது ஒரு அன்பளிப்பையா, குடிங்கய்யா என்று சொன்னாரான். அப்போ சொன்னாரா, சரி நீ போய் முதல்ல அந்த பைலட்டு கொண்டு போய் கொடுத்துட்டியான்னு கேட்கறான். என்ன சொன்னாரா, இந்த பைலட்டு அங்க பைலட் ஓட்டுறான் இல்லையா, விமானத்தை ஓட்டுற டிரைவர் இருக்கார்ல பைலட்டு, அவர்கிட்ட போய் கொடுக்குறியான்னு கேட்டாரான். நோ 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 நோ, அது நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரான். யாரு? அந்த மேனேஜர் சொல்ல, நோ நோ நோ, ஏன்பா கொடுக்க முடியாது? ஏன்னா பைலட் ஆன் டியூட்டியில் இருக்காரான். என்ன டியூட்டியில் இருக்கிறான்? ஆன் டியூட்டி. அவர் இப்பொழுது வேலையில இருக்கிறார். அவர் மது அருந்தினால் விமானம் தாறுமாறா ஓட ஆரம்பிச்சிடும், நீங்களாம் சரியான இடத்துல போய் சேரவே முடியாது. விமானம் தாறுமாறாக ஓட ஆரம்பிச்சிருமா, சரியான இடத்துல போய் சேர முடியாது, நீங்க போய் உங்க வீட்டுக்கு சேர முடியாது ஐயா, அதனால நான் பைலட்டுக்கு மதுவை கொடுக்க முடியாது. அப்பதான் சொன்னாரா, ஐயா நான் ஒரு கிறிஸ்டியன், நான் வாழ்க்கை முழுதுமே ஆன் டியூட்டியில தான் இருக்கிறேன். எந்த டியூட்டியில இருக்கேன்? வாழ்க்கை முழுவதும் ஆன் டியூட்டியில தான் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் எனக்கு பணியை கொடுத்திருக்கிறார். நான் பணி ஓய்வு பெறவில்லை, நான் ஆன் டியூட்டியில இருக்கிறபடினால என்னால இதை மது அருந்த முடியாது என்று சொன்னாராம். கவனிச்சீங்களா? அப்போ சாராயம் குடிக்கலாமா, கிறிஸ்துவன் மது அருந்தலாமா அப்படின்னா மது அருந்தக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களை குறித்து தேவ நோக்கம் இருக்கு, தேவ பணியை செய்யும்படியா தேவன் உங்களை வைத்திருக்கிறார். ஆகவே நாம் இந்த காரியத்தை செய்யக்கூடாது. எதுக்கு சொல்லுகிறேன், இது ஒரு மது அருந்துற காரியத்தை குறித்து சொல்லும்போது சொன்னேன். ஏன்னா ஷார்ட்கட் ரூட். இன்னைக்கு பிசாசு குறுக்கு வழியை கற்றுக் கொடுக்கிறான். லஞ்சம் வாங்கிறது, லஞ்சம் வாங்குறதுல கூட அநீதியான செயல் தானே. இதுல வேற நம்ம ஆளு அதை கூட இல்ல அது நான் தப்பா செய்யல, நான் லஞ்சம் வாங்கி நான் ஆண்டவருடைய ஆலயத்துல தசமபாகத்தை கொடுத்து விடுகிறேன். எப்பா, கவனிச்சீங்களா?
இவர் லஞ்சம் வாங்குறாராம். இந்த லஞ்சம் வாங்கிட்டு சபையில வந்து தசமபாகம் போட்டுறாராம். எப்பா எப்படி கத்துட்டு இருக்காங்க பாருங்க நம்ம மக்கள். முதல் பாவம், அப்படிதானே? அந்த லஞ்சம் வாங்கின பாவ பணத்துல இவர் வந்து தசமபாகம் வேற போடுறாராம். இப்படி நம்ம ஆள் சொல்லிட்டு இருக்கான். நல்ல கவனிங்க, நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, ஷார்ட்கட் ரூட், சீக்கிரமா. சில பேர் லாட்டரி டிக்கெட் போட்டு அதை வாங்கிட்டு எப்பமாவது எனக்கு லாட்டரி அடிக்காதா, லாட்டரி அடிக்காதா, லாட்டரி அடிக்காதா. குறுக்கு வழி. அநீதியான விதத்துல பணத்தை சம்பாதிக்க கூடாது. இயேசு கிறிஸ்து கிட்ட கூட இப்படிதான் வரான், சொல்றான், இந்த கல்லை அப்பமா மாத்திரும். ஷார்ட்கட். எதுக்கு கேஸ், எதுக்கு அடுப்பு, எதுக்கு இந்த கத்தி, எதுக்கு காய்கறி வாங்கணும்? ஒன்னும் வாங்காதீங்க, சிம்பிள். என்ன சொல்லுங்க? கல்லை பார்த்து எஸ், நமக்கு இப்படி பண்ணா எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. சோம்பேறிகளா மாறிடுவோம் நினைக்கிறேன். ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ், இந்த கல்லை அப்பமாய் மாற்று. அப்பனா வீட்டுக்கு பக்கத்துல இருக்க எல்லா கல்லையும் கொண்டு போய் வீட்டில் கொண்டு அடுக்கி வச்சிருப்போம்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? பக்கத்துல இருக்க கல்லு, அவன்கிட்ட இருக்கிற கல், இவன்கிட்ட கல். ஏன்னா சோம்பேறிகளை மாறிடுவோம்ல. வேலை பார்க்கணும்னு எண்ணமே வராது. போய் அந்த கல்லை வாங்கலாமா, இந்த கல்லை வாங்கலாமா, எவன் கல்லுனாலும் எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு இயேசுவின் நாமத்தில் இந்த கல்லெல்லாம் அப்பமாய் மாற கடவுது, ஏன்னா எனக்கு வேலையே செய்ய வேண்டாம். இப்படி தானே சொல்லுவான். சோம்பேறிகளை மாத்துறதுக்கு இந்த பிசாசு எப்படிலாம் வச்சிருக்கான் பார்த்தீங்களா, தந்திரம். ஏசு 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு, தேவைகளை சந்திச்சாரு. அற்புதம் செய்வாரா, செய்ய மாட்டாரா? செய்வாரு. எப்பவுமே செய்தாரா? எப்பவுமே செய்தாரா? செய்யல. நோ. தேவைப்படும் நேரத்தில் தான் அவர் அற்புதங்களை செய்கிறார். மீதமுள்ள நேரத்தில் தேவன் நமக்கு இயற்கையாகவே கொடுத்திருக்கிறார். இதை செய்துதான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதை நம்ம செய்துதான் ஆகணும். பாருங்க, குறுக்கு வழியில பிசாசு சொல்றான், இந்த கல்ல அப்பமா மாத்திரும். உடனே இவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நல்லா சொல்லுங்களேன், எழுதி இருக்கிறதே. இயேசு சொல்றாரு பாருங்க, பிசாசுக்கு சுட்டி காட்டுறாரு, டேய் கவனி, வசனம் இப்படி சொல்லுது. வசனத்தின் மூலமா அடிக்கிறாரு. இதே போல ரெண்டாவதுல போறாரு. பிசாசு அதோட விட்டானா இல்ல, அடுத்த கேள்வியில போறான். என்ன சொல்றான்? ஒரு பெரிய தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாள குதியும். பாருங்க வார்த்தை எப்படி ஆட் பண்றான் பாருங்க, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாள குதியும். ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறது என்று சொன்னான். அவன் சொல்றான் பாருங்க, இது இப்படி எழுதி இருக்கு தானே, வசனத்துல எழுதி இருக்கா இல்லையா? பிசாசு கேட்கிறான். உடனே நம்ம என்ன சொல்லிருப்போம்? நம்மனா இருந்தா, ஆமா ஆமா எழுதி இருக்கே, உடனே அதை உரிமையாக்கி கொள், விசுவாச அறிக்கை செய் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்படிதானே? உடனே இவர் என்ன சொல்றாரு பாருங்க, நல்ல கவனிங்க. எழுதி இருக்கிறது உண்மைதான், வசனத்தை ஒழுங்கா படி, வசனத்தை ஒழுங்கா பண்ண என்ன சொன்னார் இவர்? என்ன சொன்னாரு? அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதே என்றார். இதுவும் எழுதி இருக்குது பா, நீ இதை மட்டும் எழுதினது பார்க்காத, இதுவும் எழுதி இருக்கு, கொஞ்சம் பாரு. வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யாத, பரீட்சை பாராத. இவர் எங்கிருந்து இதை பேசினாரு? உபாகமும் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இப்படிதான் எழுதி இருக்கு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. உப்பரிகையின் மேல இவர் போணுமா, அங்கிருந்து கீழே விழுந்தா வந்து யார் வந்து பிடிச்சு போறான்? இது எப்ப சொன்னாரு? இப்ப இது இந்த மேல ஏறி கீழே விழுந்தா தேவதூதர் வந்து பாதுகாப்பாரு. இது எங்க இருக்கு இந்த வசனம்? சங்கீதம் 91ஆம் அதிகாரத்துல இந்த வசனம் இருக்கு. ஆமா, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, பாடு வரும்போது, ஆபத்து வரும்போது நிச்சயமாகவே தேவன் நம்மை காப்பாற்ற வருவார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நல்லா இருக்கிற மனுஷன் வேணும்ட்டு போய் தற்கொலை பண்ணா காப்பாற்ற வருவாரு? நான் வித்தை காட்டுறேன்னு சொல்றதுக்கு நான் போக முடியும்? ஆண்டவர் ஆபத்து நேரத்தில் நமக்கு உதவி செய்வார். அதுல ஒன்றும் ஒரு மாற்று கருத்தும் அல்ல.
வேணும்ட்டே இருக்கும்போதே போயிட்டு நேரா போய் எருசலேமின் உப்பரிகையின் மேல் நான் நிக்க போறேன், அங்கிருந்து அப்படியே உழ போறேன், பார் நான் எவ்வளவு பெரிய ஆள்னு காட்டுறதுக்கா? அப்போ பெருமையை இவன் வளர்த்து விடுறான். அதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதே. அடிச்சுட்டா. மூணாவது பாருங்க, இதை விட்டானா அதுக்கு அடுத்து சொல்றான், உலகத்திற்கு சகல மேன்மையையும் மகிமையையும் ஒரு உயர்ந்த மலைகளை கொண்டு போயிட்டு அப்படியே சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து தப்புன்னு போட்டான். நீ எனக்கு சாஸ்திரமா விழுந்துரு, என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு. யோப்பா, சிம்பிள். ஏன் நீங்க போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன்பா சிலுவையில போய் அறைய பண்ணும்? இந்த உலகம் தானே வேணும் உங்களுக்கு, என்ன வேணும்? அவர் என்ன இயேசு எதுக்கு வந்தாரு? உலகத்துக்காக வந்தாரு. இந்த உலகத்துல பெரிய அதிபரா இருக்கணும்னு வந்தாரு இல்லையே. உலகத்துல இருக்க மனுஷர்கள் அவருக்கு வேணும்னு தான் வந்தாரு. ஹல்லேலூயா. அவன் சொல்றான், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இந்த உலகத்தை கொடுத்தது யார்? இவன்ட்ட இருக்கிற மாதிரி நடிக்கிறான். இவன்ட்ட யாராவது கொடுத்தாங்களா? அபகரிச்சு வச்சிருக்கான். ஆண்டவர் இந்த உலகத்தின் அதிகாரத்தை யார் கையில கொடுத்திருந்தார்? ஆதாமிடம் கொடுத்திருந்தார். ஆனா ஆதாம் வந்து இவன் நயவஞ்சகமா பறித்து கொண்டான். இப்ப பறித்து கொண்டு வச்சுட்டு இவன் சொல்றான் இயேசுவை பார்த்து, இயேசுவே நீர் சாஷ்டாங்கமா மட்டும் என் காலில் விழுந்துரும், மீதியெல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் தந்த, உலகத்தையே உங்ககிட்ட தான் கொடுத்தாரு. உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? அப்பொழுது இயேசு, அப்பால போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறது. இதை கொஞ்சம் படிச்சுக்கோ. உபாகமும் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இப்படிதான் எழுதி இருக்கு, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்வாயா. அப்ப யாரதான் பணிந்து கொள்ளணும்? பிசாசா அல்ல, உலகத்தின் அதிபதி அல்ல, ஆண்டவரை நாம் பணிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒருவரே துதிக்குரியவர், அவர் ஒருவரே மகிமைக்குரியவர் இப்படின்னு சொல்லி வசனத்தின் மூலமாகவே ஆண்டவர் இயேசு பிசாசை என்ன செஞ்சாரு? மேற்கொண்டார். பாத்தீங்களா வசனத்துக்கு எவ்வளவு வலிமை உண்டு என்று பாருங்க. பிசாசை அடிக்கும் பிசாசை தோற்கடிக்கிறதுக்கு இயேசு கையாண்ட விதத்தை கவனியுங்கள். இயேசு தோராவிலே உள்ள வசனத்தை பயன்படுத்துகிறார். அவர் சொல்றார், இப்படி எழுதி இருக்கிறதே. உபாகமத்தில் இருந்த வசனத்தை சுட்டி காட்டுகிறார். பிசாசே உனக்கு தெரியாதா? இப்படி எழுதி இருக்கிறதே. வசனத்தின் மூலமாக தான் பிசாசை மேற்கொள்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வெற்றியை தேவன் கொடுக்க விரும்புகிறார். எப்படிங்க வெற்றி பெற முடியும்? இயேசுவின் வார்த்தையினால, இயேசுவின் வார்த்தையினால. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10 முதல் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் அங்கே ஒரு காரியத்தை கவனிக்க முடியும். அங்கே அநேக காரியங்கள் உண்டு. அதிலே ஒரு முக்கியமான ஒரு பட்டயத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஒரு பட்டயம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, ஹெல்மெட் இருக்கு, பெல்ட் இருக்கு, கால்ல ஷூ இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு பட்டயம் உங்களுக்கு தேவை. அந்த பட்டயம் எதுங்க? ஆண்டவருடைய வசனம், இயேசுவின் வார்த்தை, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிசாசை மேற்கொள்ளணும் என்ன வேணும்? பிசாசை மேற்கொள்ளணும் என்ன வேணும்? பட்டயம் வேணும். பட்டயம் இல்லாம பிசாசை மேற்கொள்ள முடியாது. இயேசுவானவர் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுதே பட்டயத்தை கையில வச்சுட்டு இருந்தார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள்
தோராவை படிக்காம, வசனத்தை தியானிக்காம அவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். தேவனுடைய வார்த்தையை அவ்வளவு செவி கொடுத்து கேட்பார்கள். அப்படிதான் இயேசு செய்தார். தோராவை சிந்திக்கிறார், தோராவை படித்து தியானிக்கிறார். தேவன் நம்மைதான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்பொழுதுமே கையில் என்ன வச்சுக்கோங்க? பட்டயத்தை வச்சுக்கோங்க. ஆவியின் பட்டயம் எது? ஆண்டவருடைய வசனம். இந்த வசனத்தை வைத்து தான் நாம் மேற்கொள்ள முடியும். சங்கீதம் 119 அதனுடைய 113 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 119 அதனுடைய 113 வசனம். வேறு வீண் சிந்தனைகளை நாம் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். பாருங்க, எவ்வளவு அருமையான வார்த்தை இது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில வீண் சிந்தனைகளை பிசாசு கொண்டு வருகிறான். பிசாசு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தோல்வியை கொண்டு வரும்படியாய் எதை முதல் ஆயுதமா வைக்கிறான்? நம்முடைய மனசை அவன் தொடுறான். சிந்தனைகள்ல வீண் சிந்தனைகளை கொண்டு வருகிறான். வீண் சிந்தனைகளை நாம் வளர விட்டோம் என்றால் பிசாசு மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவான். ஆகவேதான் இந்த வீண் சிந்தனைகளை நாம் வெறுக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? வேதத்தில் பிரியப்படணும். ஆண்டவருடைய வேதத்தில் நீங்க பிரியப்பட்டாதான் வீண் சிந்தனைகளை நீங்கும். இயேசு கிறிஸ்துவ கூட பிசாசு சோதிச்சது எங்கங்க சோதிச்சான்னு நினைக்கிறீங்களா? 40 நாள் அவர் இரவும் பகலும் அப்பம் சாப்பிடாம தண்ணீர் குடியாம உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறார். அந்த முடிந்த அந்த நாளிலே சோதிக்க வரானே, பிசாசு சோதிக்க வரும் பொழுது எங்க சோதிக்க வந்தான்? நேரா வந்து பிரத்யட்சமா வந்தானா? சிந்தையில தான் வரான். சிந்தையில வந்து தான் அட்டாக் பண்றான். நம்முடைய வாழ்க்கையில கூட சிந்தையில தான் அட்டாக் பண்ணுவான். எங்க வருவான்? இது ஒரு வெளியில வந்து நேரா ஒரு பட்டயத்தை தூக்கிட்டு வந்து நிக்க போறதில்ல. அவன் உங்களோட போராடும் பொழுது, உங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்பும் பொழுது ஃபர்ஸ்ட் உங்க மைண்டை பிடிக்கிறான். இந்த மைண்ட் தான் ஸ்ட்ராங் ஹோல்டு. யாருக்கு? ஒன்று பிசாசுக்கா மாறலாம், இல்லைன்னா தேவனுக்கு மாறலாம். ஆகவேதான் நீங்க சங்கீதக்காரன் சொல்றார், வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். ஆவியின் பட்டயம் கொடுத்திருக்கிறாரு. எதுக்குங்க? வீண் சிந்தனைகளை மேற்கொள்வதற்காக. இன்னைக்கு நம்முடைய ஜெயம் நம்முடைய சிந்தனைகள் பரிசுத்தமா இருக்கணும். நம்முடைய சிந்தனைகள் தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும். தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான சிந்தை இருந்தாதான் நாம் வெற்றியுள்ள ஜீவியம் ஜீவிக்க முடியும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னார்? கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை. கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே பிசாசு சோதிக்க வந்த பொழுது கூட தன் சிந்தையில தேவ வார்த்தையை மட்டும் வைத்து அந்த வார்த்தையின் மூலமாக பிசாசை மேற்கொண்டார். தேவ வார்த்தையை தன் சிந்தையில வைத்திருந்தார். கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. ஏன் தெரியுமா? கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை நமக்கு வசனத்தின் மேல் பிரியம் கொண்டு வரும். வசனத்தை நன்றாக நாம் நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம் சிந்தையெல்லாம் மாறும். ஆகவேதான் கிறிஸ்து இயேசுவுக்கு விரோதமாய் வருகிற சிந்தனைகளை எப்படி நீங்க மேற்கொள்ளணும்? தேவ வார்த்தையினாலே, பட்டயத்தினாலே. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4 முதல் 6ஆம் வசனம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். நல்ல கவனிங்க. எந்த எண்ணம் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் வருகிற எந்த எண்ணமானாலும் சரி, மேட்டிமையான சிந்தனைகளை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும்? தேவனுடைய வார்த்தையின் மூலமாக மேற்கொள்ள முடியும். இதைதான் நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டி காட்டுகிறார். உங்களுடைய சிந்தையில தவறான எண்ணங்கள் வரும் பொழுது பிசாசு சில
பாவ சோதனைகளை உங்கள் முன்னாக கொண்டு வரும் பொழுது உள்ள இருக்கிற வசனத்தினால மேற்கொள்ளுங்க. ஆமென். உள்ள இருக்கிற வசனத்தை சொல்லி மேற்கொள்ளுங்க. நோ, ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய வார்த்தையினால நான் இதை மேற்கொள்வேன் என்று சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒரு புது பலன் கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கும். இப்படிப்பட்ட பாவ சோதனைகளை மேற்கொள்ள நமக்கு உதவி செய்யும். யோசேப்பை பாதுகாத்தது தேவனுடைய வார்த்தை. யோசேப்புக்கு விரோதமாய் மாம்சத்தின் இச்சைகள் வந்தது, கண்களின் இச்சைகள் வந்தது. ஆனால் யோசேப்புடைய உள்ளத்திலே, சிந்தையில ஆண்டவருடைய பயம் காணப்பட்டது. தேவ பயம் நிறைந்த மனுஷனா இருந்தார். ஏன்? தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிற மனுஷன், தேவனுடைய வார்த்தை கொள்கிற மனுஷன், அந்த தேவ வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுத்ததுனால இப்படிப்பட்ட பாவ சிந்தனைகள் வந்தபோது என்ன சொன்னார் தெரியுமா? என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று கேட்டார். இதான் அதோ தர்க்கம் பண்ணி மேற்கொள்வது. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக வைத்து நாம் வெற்றி பெற வேண்டும். ஆகவேதான் இந்த வார்த்தைகளை என்ன செய்யணும் தெரியுமா? நிலைத்திருக்க வேண்டும். இந்த வார்த்தைகள்ல நாம் நிலைத்திருக்கணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். பாருங்க, அதுல ஒரு வசனம், அந்த வசனத்துல ஒரு பகுதி பாருங்க. வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறபடியினால். வசனம் ஒரு மனிதனுக்குள் நிலைத்திருந்தா அவன் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும், பாவத்தை மேற்கொள்ள முடியும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அப்போ வசனத்துல நிலைத்திருக்கிற பழக்கம். இதுதான் சங்கீதக்காரன் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 119 முதல் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நல்ல கவனிங்க. சங்கீதக்காரன் சொல்றாரு, வாலிபன் ஒரு பொதுவாக சொல்றாரு, வாலிபன் தன் வழியை எப்படி சுத்தம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு, உம்முடைய வசனத்தை வசனத்தினால் தன்னை காத்து கொள்வதனாலே என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி ஜெயம் பெற்றார் என்று சொல்லுகிறார். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்றாரு. பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு சத்தியத்தை இங்க நமக்கு வெளிப்படுத்துறார். உம்முடைய வசனத்தை என் இருதயத்துல வைத்து வைத்திருக்கிறேன். அது சொல்லப்படும், ஆங்கிலத்தை சொல்லும்போது அதை இன்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறேன் வசனம் சொல்லுது. உம்முடைய வசனத்தை எனக்குள்ள செதுக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உம்முடைய வசனத்தை வைத்திருக்கிறேன், அதுல நான் நிலைத்திருக்கிறேன். இன்னொரு விதத்தை சொல்ல போனா, அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றது போல சொன்னா, தேவ வசனத்தில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது என்ன செய்ய வைத்தது? பாவத்துக்கு விரோதமாய் நம்மை கொண்டு வந்து அந்த பாவத்தை நம்ம விரோதித்து பாவத்தின் மேல் ஜெயம் பெறுவதற்கு இந்த வசனம் அவ்வளவு உபயோகமாய் இருந்திருக்கிறது. இன்னைக்கு தேவ பிள்ளையே, கிறிஸ்துவின் வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? பாவத்தை மேற்கொள்வதற்காக, பிசாசை மேற்கொள்வதற்காக, பொல்லாங்கனை மேல் ஜெயம் பெறுவதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் நம்ம என்ன செய்யணும்? தெய்வ வசனத்துக்கு செவி கொடுத்து, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். ஆகவே தேவ வசனத்துக்கு இடம் கொடுங்க. தேவ வசனம் தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். கிறிஸ்துவின் வசனத்தை பற்றி கொள்ளுங்கள். இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 4வது ஒரு காரியம், முற்றுமுடிய ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவினுடைய ஆவியின் மூலமாக நாம் ஜெயத்தை பெற முடியும். முதல்ல சொன்னேன், கிறிஸ்துவின் வசனத்தினாலே. 4வதாக கிறிஸ்துவின் ஆவியினாலே நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, ஒரு வசனத்தை எனக்காக வாசிங்க. ரோமர் அதனுடைய 7ஆம் அதிகாரம்.
ரோமர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை வாசித்து விட்டு அதுக்கு பிறகு நான் இன்னொரு வசனத்தை வாசிக்க சொல்வேன், அதையும் வாசிங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற போராட்டத்தை குறித்து இங்கே அழகாக சொல்றாரு. என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. அப்போ என் மனதில் இருக்கிற பிரமாணத்துக்கு விரோதமா போறேன். நான் நல்லதுதான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் நல்லது செய்ய முடியல. நான் மற்றவங்களை துக்கப்படுத்த வேண்டாம் தான் நினைக்கிறேன், ஆனால் துக்கப்படுத்தி விடுகிறேன். ஏன்னா என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை அது என்ன செய்யுது? சிறையாக்கி கொள்ளுகிறது. அது எவ்வளவு அழகா சித்தரிக்கிறார்னா, நிர்பந்தமான மனுஷன். நிர்பந்த மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யாரனை விடுதலையாக்குவார்? தோல்வியோடு இருக்கிற ஒரு மனுஷன் நான். நிர்பந்தம், என்னை ஏதோ ஒன்று அழுத்துது. நான் நல்ல செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல. ஜெயத்தை பெறணும்னு நினைக்கிறேன், ஜெயம் பெற முடியல. ஏன்னா எனக்குள்ள என்ன பிரமாணம் வேலை செய்யுது? பாவ பிரமாணம் வேலை செய்யுது. என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணம் சொல்றாரு. நல்லா கவனிங்க, இந்த அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணம் இருந்துச்சுன்னா ஜெயம் பெற முடியாது. அப்ப என்ன செய்யணும்? எந்த பிரமாணம் உள்ள வேலை செய்யணும்? இன்னும் அடுத்தது போறங்க, அழகா போறாரு பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று. பாருங்க, இப்போ நிர்பந்தமான மனுஷன் தன்னை சொல்லிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றார். ஏன் தெரியுமா? என்றைக்கு நம்ம ஆண்டவருக்கு நம்ம முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோமோ, இந்த பாவ மரண பிரமாணம், இந்த பிரமாணம் இருக்கே, நம்மளை இதுவரைக்கும் அடிமைத்தனத்துக்குள்ளாக வைத்திருந்ததே, அதுல இருந்து ஒரு பெரிய விடுதலை நமக்கு கிடைக்கிறது. எப்படிங்க? இன்னொரு பிரமாணத்தின் மூலமாக நமக்கு விடுதலை கிடைக்கிறது. அந்த என்ன பிரமாணம்? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இது இந்த பிரமாணத்துக்கு பேர் என்ன பேரு? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இது யார் மூலம் நமக்கு கிடைக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருந்துச்சுன்னா பாவ பிரமாணத்தை நாம் மேற்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி நமக்குள்ள இருக்கும் என்றால் மரண பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். ஆமென். பிசாசு நம்மை மேற்கொள்ளவே முடியாது. ஆகவேதான் இன்னும் அழகா இன்னும் சொல்றாரு பாருங்க. 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் கொஞ்சம் வாசிப்போம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப கிறிஸ்துவின் ஆவி உடையவன் அவருடையவன். அப்படின்னா ஜெயம் அவனுக்கு உண்டு. அப்போ ஒரு மனிதன் மாம்சத்துக்குட்படாமல் தன்னை தேவனுக்கு முன்பாக சமர்ப்பித்து தேவனுக்கு பிரியமா வாழும் பொழுது, தேவ ஆவி அவனுக்குள்ளே வாசம் செய்யும் பொழுது அவன் மாம்சத்துக்கு உட்பட்டவனா இருக்க மாட்டான், தோல்வி அடைய மாட்டான். ஏன்னா கிறிஸ்துவின் ஆவி அவனுக்குள் இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவின் ஆவி நமக்கு ஒரு பெரிய வெற்றியை தருகிறது. ஆகவேதான் ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுத்துட்டே இருக்கணும். கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே வாசமாய் இருப்பதற்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும்.
பாருங்க, நம்மில் வாழும் ஆவியானவர் என்று சொல்லி யாக்கோபு சொல்லும்போது சொல்றாரு, நம்மில் வாழும் ஆவியானவர், நமக்குள்ளே அவர் வாழ்கிறார், வாசமாயிருக்கிறார். அப்படின்னா நாம் எப்பொழுதுமே மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் ஜீவிக்காம தேவனுக்கு முற்றிலுமாய் நம்மை சமர்ப்பித்தவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னாரு? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் ஒருத்தர் வாசிக்கலாம். அதே போல 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? பாத்தீங்களா? நீங்க தான் தேவனுடைய ஆலயம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமாய் இருக்க அவர் இடம் தெரிந்து கொண்ட இடமே நீங்க தான். ஆமென். தேவனுடைய ஆலயம் நீங்க தான். இன்னும் அழகா சொல்றாரு பாருங்க, 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? அப்ப என்ன செய்யணும்? அடுத்த வசனத்தை வாசிப்போம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்ப உங்க சரீரம் உங்க ஆவியினால என்ன செய்யுங்க? தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவனை மகிமைப்படுத்தும் போது தேவன் உங்களுக்குள்ள வாசமாய் இருப்பார். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அப்போ நீங்க என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்தணும்னு சொல்றாரு. தேவனை எப்பொழுது நீங்க மகிமைப்படுத்த முடியும்? அவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது தான் நீங்க தேவனை மகிமைப்படுத்தவே முடியும். தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருப்பார் என்றால் வெற்றி நிச்சயம். கிறிஸ்துவின் ஆவி உடையவன் அவருடையவன். கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே வாசமாயிருந்தா பிசாசுக்கு ஒரு நாளும் இடம் கிடையாது. பிசாசு தோற்கடிக்கப்படுவான். அப்படி என்றால் நாம் எப்பொழுதும் ஆவியானவருடைய ஆளுகைக்குள் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆதி திருச்சபை மக்கள் இதுதான் செஞ்சாங்க. எப்பெல்லாம் பிரச்சனை போராட்டம் வந்ததோ, உபத்திரம் வந்ததோ, அவங்களாம் ஏன் ஜெயத்தை பெற்றாங்க? ஏன் அவங்களுக்கு ஜெயம் தானாகவே வந்து கொண்டிருந்தது? காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டு ஜெபித்து காத்திருந்தார்கள். உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் இடைக்கட்டப்படும்படியாய் அவர்கள் காத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை கொஞ்சம் எனக்காக வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். தேவ ஆவியானுடைய ஆளுகை நமக்குள்ளே இருக்கும் என்றால் எந்த சக்தியும் நம்மை தோற்கடிக்க முடியாது. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எந்த சக்தியும் தடையா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆதியில் இருந்த திருச்சபை மக்கள் உபத்திரவத்துக்குள்ளானார்கள், ஆனார்கள், பல பாடு, பல கஷ்டம். ஆனா ஒரு நாள் அவங்க முடங்கி கிடக்கவில்லை. ஒரு நாளும் அவர்கள் தோல்வி அடைந்ததில்லை. பாருங்க என்ன செஞ்சாங்க? அவங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்னு அவங்களுக்கு தெரியும். கிறிஸ்துவின் ஆவி அவர்களுக்குள்ள இருக்கிறார் என்று தெரியும். ஆகவேதான் என்ன செஞ்சாங்களா? அவர்கள் ஒரு மனப்பட்டு ஜெபித்து தேவ சமூகத்தில் வல்லமையினால் தரிப்பிக்கப்பட்டார்களாம். அவர்கள் ஒரு மனப்பட்டு ஜெபித்ததினாலே, ஆவியானவர் அவர்களை ஆளுகை செய்ததினாலே அந்த இடம் அசைந்தது என்று வசனம் சொல்லுது. இடம் மட்டும் அசைலங்க, இந்த மக்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. அவர்கள் புறப்பட்டு இயேசுவின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கித்தார்கள். பிசாசானவன் அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை, ஜெயம் எடுக்க முடியவில்லை. உபத்திரவத்தினாலே அவர்களை முடக்க முடியவில்லை. போராட்டத்தினாலே அவர்களை சோர்வடைய வைக்க முடியவில்லை. எந்த விஷயத்திலும் அவர்களை பிசாசானவன் தோற்கடிக்க முடியவே இல்லை. இந்த நிலை நமக்கு வந்தா எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஆதியில் இருந்த விசுவாசிகள் ஜெயத்தை பெற்றதுக்கு காரணம் என்ன? ஆவியானவருக்காக காத்திருந்தாங்க.
நாங்கள் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். உம்முடைய உன்னத பலத்தினால் எங்களை இடை கட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் எங்களை தரிப்பீங்க என்று சொன்னாங்க. கிறிஸ்துவின் ஆவி அவர்களுக்குள்ளே பலமாய் கிரியை செய்தபடியினாலே, ஒவ்வொரு முறையும் தேவ ஆவியானவரால் தங்களை நிரப்பிக் கொண்டபடியினாலே அவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் பாருங்க, சுவிசேஷம் அப்படியே பரவ ஆரம்பித்தது. இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமை பிரகடனமாயிற்று. ஜனங்கள் ஆண்டவரை அறிந்தார்கள். பிசாசு தோற்கடித்தான். இயேசுவின் சுவிசேஷத்தை ஒருவராலும் எந்த சக்தியாலும் முடக்கவே முடியவில்லை. காரணம் என்ன? ஆதி திருச்சபை மக்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து வல்லமையினால் தரிப்பிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெயம் பெற வேண்டுமா? நன்றாக ஊழியம் செய்யணுமா? பிசாசின் நய வஞ்சகத்தை மேற்கொள்ளணுமா? அப்படின்னா தேவ சமூகத்தில் காத்திருங்க. ஏன்னா கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய வல்லமையினால் எங்களை தரிப்பியும் ஆண்டவரே, உங்களுடைய உன்னத பலத்தினால் எங்களை இடை கட்டும் என்று சொல்லுங்க. கிறிஸ்துவின் ஆவி உங்களை நிரப்பும் பொழுது நீங்கள் ஜெய வீரர்களாய் வீராங்கனைகளாக தான் காணப்படுவீர்கள். இதுதான் நமக்கு ஆதி திருச்சபை மக்கள் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வண்ணமாக தான் இருந்தார். அவரும் உபவாசித்து ஜெபித்து தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது, பிதாவின் பாதத்தில் இருந்த பொழுது உன்னதத்தின் வல்லமையினால் தரிப்பிக்கப்பட்டார். அந்த உபவாசத்தில் இருந்த பொழுது வல்லமையோடு ஊழியம் செய்தார். இன்றைக்கு தேவன் நம்மை அந்த ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே ஆவியானவர் தம்முடைய கனியினால் நம்மை நிரப்புவார். தேவ ஆவியின் கனி நமக்குள்ள இருக்கும் என்றால் மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் அழிந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட செய்வாராக. ஆகிய 2 காரியத்தை இன்றைக்கு உங்களோட, கடந்த வாரத்தில் 2 காரியங்கள், இந்த வாரத்தில் 2 மாதிரியின் மூலமாக நீங்கள் ஜெயம் பெற முடியும். 2வது கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நீங்கள் ஜெயம் பெற முடியும். 3வது கிறிஸ்துவின் வார்த்தையினால ஜெயம் பெற முடியும். 4வது கிறிஸ்துவின் ஆவியினால் நீங்கள் ஜெயம் பெற முடியும். மீதமுள்ள காரியத்தை அடுத்த வாரம் நாம் தியானிப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கலாம்.